360 டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த ஜூலை மாதம் 2024 வருஷம் மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் நாம் இப்போ பார்க்குறோம். மேசராசினாலே நீங்கள் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கத்தில் அனுகிரகத்தில் பிறந்தவங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான். பொதுவாக இந்த மாதத்தில் அவர் உங்களுடைய மேசராசிலையும் சஞ்சரிக்கிறார். இந்த மாதம் பார்த்திங்கன்னா 12ஆம் தேதிக்கு அப்புறம் ரிஷபராசிலையும் சஞ்சரிக்கிறார். அவர் கார்த்திகை ரோகிணி இந்த 2 நட்சத்திரத்தின் வழியாக நமக்கு பலன்களை செய்கிறார். ஆக இந்த மாதத்தில் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு 2 ராசியினுடைய பலன்கள், 2 நட்சத்திரங்களுடைய பலன்கள், மற்ற கிரகங்களுடைய பலன்கள், கிரகங்கள் சஞ்சரிக்கக்கூடிய நட்சத்திரத்தின் பலன்கள், இதெல்லாம் கலந்து தான் உங்களுக்கு இருக்குது. அப்படி பார்க்குற போது இந்த மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் சில விஷயங்களை துணிஞ்சு முடிவெடுக்கலாம். இது வரைக்கும் தள்ளிப்போன காரியங்கள் அல்லது இது வரைக்கும் நடக்காத ஒரு சில நிகழ்வுகள் ஏதோ ஒரு விதத்தில் நடப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. அது இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல ஏற்கனவே குரு பகவான் இருக்கார். அவரோட 12ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிநாதன் சேர்றதுனால யாருக்கெல்லாம் ரொம்ப நாளாக இடம் வாங்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்களோ உங்களுக்கு அது இடம் வாங்குவதற்கு, வீடு வாங்குவதற்கு, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகம் அல்லது நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இது எல்லாமே இருக்குது. இந்த ஜூலை மாதம்னாலே இது ஆனி மாதம் 17ஆம் தேதியிலிருந்து ஆடி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் தமிழுக்கு ஆணியும் ஆடியும் கலந்த மாதங்களாக வரும். ஆக இப்படியெல்லாம் பார்க்குற போது யாரெல்லாம் நீங்கள் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு அதன் மூலமாக வருமானங்கள், சம்பாத்தியங்கள் இருக்குது. இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குது? ஆக இந்த மாதத்தில் நீங்கள் உங்கள் முயற்சி ஸ்தானத்தில் சூரிய பகவான் இருப்பார். அவர் இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் அங்கே தான் சஞ்சரிக்கிறார். என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இறையருளால் உண்டு. வாழ்க்கையில் உங்களுக்கு எப்போயாவது பிரச்சனைகள் இருக்குது அல்லது போராட்டங்கள் இருக்குது, ஒரு மன நிம்மதியற்ற சூழ்நிலையில் நான் இங்கே இருந்துகிட்ருக்கிறீங்க, ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை இருக்குது, நல்லது கெட்டது எதுன்னு முடிவு பண்ண முடியாத ஒரு குழப்பம், அப்படிப்பட்ட சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் இறைவனுடைய அனுகிரகம் இந்த மாதம் இருக்குது. இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு அதற்கான தெய்வ அனுகூலம் இருந்துக்கிட்டே இருக்குது. உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு யாராவது வருவாங்க, உதவி பண்ணுவாங்க. இதெல்லாமே நடப்பதற்கான வாய்ப்பு, உங்களை அறியாத ஒரு தன்னம்பிக்கை, மனோதைரியம், இதெல்லாமே உங்களுக்கு கூடும். ஆக இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் சாதகமாக இருப்பார்கள், நம்பிக்கைக்குரியவர்களாகவும் இருப்பாங்க. இதெல்லாமே நடக்கும். ஸோ ரொம்ப நாளாக நான் என்னுடைய ப்ராப்பர்ட்டி எதுவும் விற்காமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கும் 14ஆம் தேதிக்குள்ளே ப்ராப்பர்ட்டி விற்பதற்கான வாய்ப்பு. முதல்ல வாங்குவதற்கான வாய்ப்புகளை சொன்னேன், இப்போ விற்பதற்கான வாய்ப்புகள். இந்த 2 கருத்துக்களும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் வாங்குவதற்கான யோகம் இருக்கோ கண்டிப்பாக நீங்கள் வாங்குவீங்க. யாருக்கெல்லாம் விற்பதற்கான கிரக நிலைகள் இருக்கோ கண்டிப்பாக நீங்கள் விற்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. அது இல்லாமல் நான் ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தேன், அதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் அமையல் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த மாதம் அதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். அதெல்லாம் இந்த மாதம் உங்களுடைய கல்வி, எஜுகேஷன், யாரெல்லாம் கல்வியில் இருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய அண்டர் எஜுகேஷன் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அது இல்லாமல் நீங்கள் ரொம்ப நாளாக அம்மாவுடைய அன்பை, ஆதரவை யாரெல்லாம் எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு அது கிடைக்கும். நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்க, ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க அல்லது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது, ஓரளவுக்கு ப்ராஃபிட் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த மாதத்தில் நல்லதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக உங்களுடைய பர்சனல் லைஃப்பை, அந்தரங்கமான விஷயங்களை மற்றவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணாதீங்க. இந்த மாதத்தில் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ண வேண்டிய காலங்கள் இந்த மாதம் இருக்குது. குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பாங்க அல்லது அவங்கள விட்டு நீங்கள் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம்
இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஏற்கனவே உங்களுக்கு அஃபையர் இருந்ததுன்னா அது ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது. ஸோ இந்த மாதம் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பப்ளிசிட்டி இருக்குது, பாப்புலாரிட்டி இருக்குது, வருமானங்கள் சுமார். ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக அடக்கி வாசிங்க. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் நான் லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன், ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களும் யோசிங்க. கூடிய வரைக்கும் பிட்காயின்ஸ், கிரிப்டோ கரன்சி இதிலெல்லாம் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் இந்த மாதத்தில். ஸோ இந்த மாதம் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபமாக இருக்கும். கொஞ்சம் பொறுமை. இந்த மாதத்தில் நம்முடைய சர்வீஸ் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய கெரியர் இந்த மாதம் நார்மலாக இருக்குது. எந்த வேலை பார்த்தாலும் அந்த வேலையை சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள். அந்த வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது உங்களுக்கு இருக்குது. நீங்கள் அரசு உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, தனியார் துறைகளில் இருந்தாலும் சரி, நல்லது ஒரு பெயர் போன கம்பெனிகளில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, உங்கள் வேலையில் இந்த மாதம் மிக கவனம். வேலையை பற்றிய ஒரு ஃபெயரிங் இருக்கும். ஒர்க்கில் லோடு இருக்குது, டென்ஷன் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, ஒரு லாங் லீவ் போடுவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. இது அத்தனையும் இந்த மாதம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் இந்த மாதம் ரொம்ப பொறுமை, நிதானமாக இருங்க. பெருசாக ப்ரொமோஷன் இல்லை அல்லது இன்க்ரிமெண்ட் இல்லை அப்படின்னு பெருசாக ஒன்றும் ஒரி பண்ண வேண்டாம். கிடைச்ச வேலையை மட்டும் நல்லா பார்த்துட்டு வாங்க. இந்த மாதத்தில் தேவை இருந்தால் மட்டும் கடன் வாங்குங்க. இல்லைன்னா அதுலேயும் கொஞ்சம் பொறுமை, நிதானம். யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் நோய் இருக்குது, எனக்கு தீர்க்க முடியாத கிரானிக்கான டிசீஸ் இருக்குங்கிறவங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் நோயிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது தனிப்பட்ட முறையில் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் சுமாராகவே இருக்கும். இந்த மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் பிஸ்னஸ் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை, அதுக்காக உங்களுக்கு தொழில் இல்லாமல் விட்டு விட்டு நடக்கும். ஸோ உங்களுடைய மேரிட்டல் லைஃப் இந்த மாதம் நார்மலாக இருக்குது. கணவன் மனைவி உறவு ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இந்த மாதம் இருக்கும். ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும், ஹையர் எஜுகேஷன் பண்ணணுங்கிறவங்க தாராளமாக பண்ணலாம். இந்த மாதத்தில் நீங்கள் ஒரு தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் போகிறதுக்கான வாய்ப்புகள் அடிக்கடி உண்டு. இல்லைன்னா ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான பிளானிங்கை நீங்கள் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. அவசரப்பட்டு வேறு கம்பெனி மாறணும், வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணுங்கிறவங்க பொறுமை. ஏதாவது பாஸ்போர்ட், விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாமே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய நல்ல நட்பு வட்டாரம் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கும். அவர்களால் உங்களுக்கு ஏற்றம், முன்னேற்றம் உண்டு. அது இல்லாமல் உங்களுடைய மூத்த சகோதரங்க அல்லது சகோதரிகள் இருக்காங்க, அவர்களாலும் உங்களுக்கு ஏற்றங்கள் இருக்குது. நமக்கு வயதுக்கு மூத்தவர்களுடைய நட்பு, அவர்களால் நமக்கு நன்மைகள், இதெல்லாமே இறையருளால் உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்குது. ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் முழுமுதற் கடவுள் விநாயகர் அவரை வழிபாடு பண்ணுங்கள். அது இல்லாமல் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வாரை இந்த மாதம் முழுவதும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பைரவருடைய வழிபாடு, இது அத்தனையும் இந்த மாதம் வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் செய்யுங்க. இன்னும் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் கிடைக்கும். வேலையில் இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளுடைய தன்மை குறையும். நன்றி, வணக்கம்.